கோவை மற்றும் நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வீரமணி. நடைபாதையா அல்லது கழிவு பாதையா? தாங்க முடியல, மூக்கை அடைக்கும் துர்நாற்றம். அனாதையாக விடப்பட்டுள்ள நடைபாதையால் நோய் பரவும் அபாயம். உதகை நகர பேருந்து நிலையம் எதிரில் ரேஸ்கோஸ் அருகில் அமைந்திருக்கும் நடைபாதை அனைவரின் சிறுநீர் கழிக்கும் பாதையாய் மாறி நிற்கும் அவலம். அவ்வழியாக செல்லும் அனைவரும் முகத்தை திருப்பி மூடிக்கொண்டு செல்லும் நிலை. மேலும் அந்த பாதையை கடக்கும் போது சிறுநீரின் கொமட்டும் துர்நாற்றம் பாதசாரிகளை மூக்கை மூடும் அளவிற்கு முகம் சுளிக்க வைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் அன்றாட அந்த நடைபாதையை பயன்படுத்துவதால் வேறு வழியின்றி நாறிக்கொண்டிருக்கும் அந்த நடைபாதையைத்தான் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளனர். அந்த வழியாகத்தான் பள்ளி குழந்தைகள், முதியோர்கள் என பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வைத்துள்ளனர். நகராட்சியின் கருணை பார்வையை அந்த நடைபாதை மீது செலுத்தி இதற்கு நிரந்தரமாக தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மற்றும் நீலகிரி செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.